السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اللهم صل على رسولك سيدنا وشفيعنا ومولانا محمد النبي الأمي وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعترت الأعمال التي بذكره وريا. اللهم صل على رسولك سيدنا وشفيعنا ومولانا محمد النبي الأمي وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعترت الأعمال التي بذكره وريا. اللهم صل على رسولك سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه لي خمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وبناهما والفاتحة. قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير. صدق الله المولى العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருநாமம் போற்றியும் அவனுடைய துணையோடும் இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் நாயக திருமேனி நம் உயிரிலும் மேலான நாயகம் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான அகலமைத்துக்களான குடும்பத்தினர்கள் தோழர்களான உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் நாதாக்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் இமாம்கள் உலகெங்கும் வாழுகின்ற முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வின் இல்லத்திலே ஸலவாத்தும் ஸலாமும் அன்னலம் பெருமானாரின் மீது முடிந்தவர்களாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய யாவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் அவனுடைய பொருத்தமும் நின்று நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. இந்த துஆ கபூலாகும் நன்னேரத்திலே நாம் கேட்கக்கூடிய துஆக்களை கபூல் செய்து நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்தருள்வானாக. நம்முடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, என்னுடைய குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினர்கள், மனைவி மக்கள், முஃமின்கள் முஸ்லிம்கள் எங்களிடத்திலே துஆவை வேண்டி இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து எங்கள் வாழ்விலே பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நோய் நொடிகள் மருத்துவமனை கஷ்டங்கள் செலவினங்கள் சிரமங்கள் அனைத்தையும் என்றும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, உலக வேதனை சோதனை கதறினுடைய வேதனை நாளை மறுமை நாளினுடைய வேதனைகளை எல்லாம் நீக்கி நாளை கியாமத்திலே எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிற்கும் ஷஃபாஅத்திற்கும் உரித்தானவர்களாக ஆக்கி உயர்தரமான சுவனபதியிலே உன்னத நபிமார்கள் நல்லோர்கள் சித்தீகீன்கள் சுஹதாக்கள் வலிமார்களோடு இருந்து உன்னுடைய லிகா என்கின்ற சந்திப்பை கண்டு ஆனந்த பரவசமடையும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுக்கு முன்னுண்டான ஷாபான் மாதத்தினுடைய நாட்களிலே இருக்கின்றோம். நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு
உடல் நலத்தை, ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை நமக்கு தந்திருக்கின்றார். எந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், உங்குர், நீங்கள் பாருங்கள், இலா மன் ஹுவ தூனக, நீங்கள் உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள், மேலே இருப்பவர்களை பார்க்காதீர்கள். வலா தன்துர் மன் ஹுவ ஃபௌகக, உங்களுக்கு மேலே செல்வத்தால், பட்டத்தால், பதவியால், நிம்மதியால் உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நியமத் செய்திருக்கின்றான் என்பது விளங்கும். உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு அருள் புரிந்திருக்கின்றான் என்பது புரியும். அப்படி புரிகின்ற பொழுது மனம் தெளிவு பெறும். மனம் தெளிவு பெற்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீர்கள். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள். நாமும் பார்க்கின்றோம், யாரும், அதாவது எந்த இடைநிலையில் உள்ளவர்களாக, எல்லா விதத்திலும் முடக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழே ஒருத்தர் இருப்பார். எல்லா விதத்திலும் கஷ்டமும் துன்பமும் நோயும் பலாக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், அவர் பார்த்தால் அவருக்கு கீழே உள்ளவர் யாராவது ஒருவர் இருப்பார்கள். இதுதான் யதார்த்தம். ஷஹரானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் போது, எனக்கு செருப்பே இல்லை, காலுக்கு அணிவதற்கு செருப்பில்லை, செருப்பு இல்லையே என்பதாக கவலைப்பட்டு நடந்து சென்றேன். அப்பொழுது பார்த்தால் காலே இல்லாத ஒருவர் வந்தார். அவரை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு நடக்கிறதுக்கு காலை கொடுத்திருக்கிறானே நினைச்சேன். இப்படித்தான் தன்னை விட கீழுள்ளவர்கள் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு விதத்திலே இருப்பார். அவரை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு நியமத்தை தந்திருக்கின்றார் என்பதை நாம் புரிந்தால், விளங்கினால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு நன்றி செலுத்தக்கூடிய, சுக்ரு செய்யக்கூடிய மாதம் தான் இந்த ஷஅபானுடைய மாதம். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்திலே அமல்கள் உயர்த்தப்படும் மாதமும் கூட இந்த ஷஅபானுடைய மாதம் தான். எனவேதான் அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக, சுக்ருடையவர்களாக நீங்கள் ஆகுங்கள். லஅஸீதன்னகும், உங்களுக்கு மென்மேலும் நான் அதிகப்படுத்தி தருவேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றார். இன்னொரு தக்கி உஸ்மானி என்பதாக பாகிஸ்தானிலே மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய அறிஞர், அவர் பல கிதாபுகளை எழுதி பல நல்ல கருத்துக்களை போதித்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனைவி வயிற்று வலியால் துடித்துக் கொண்டு கதறிக்கொண்டு இருந்தார். அவரால் வயிற்று வலியை தாங்க முடியவில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய கணவன், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அவரை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனாங்க. துடிக்கிறாங்க அந்த பெண். அம்மா துடிக்கிறத பார்த்து பிள்ளைங்க கண்ணீர் வடிக்கின்றார்கள். கணவன் மனைவி என்னதான் இருந்தாலும் ஒரு பேரை சொல்லணும், கொஞ்ச நேரம் பெசாம வராத வயிற்று வலியா வந்துருச்சு, எல்லாத்துக்கும் வரலத்தானே அப்படிங்கும் போது அந்த அம்மா சொல்றா, வயிற்று வலி, பல்வலி, தலைவலி அவனுக்கு வந்தாதான் தெரியும், என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்குது. உடனே கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த மருத்துவமனைக்கு கை துண்டா, ரத்த சகதியில, மண்டையில அடிபட்டு, இடுப்புல எல்லாம் அடிபட்டு, காலெல்லாம் முறித்து ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வர்றதை பார்த்தோடனே கணவர் மனைவி சொன்னாங்க, வயிற்று சாதாரண வயிற்று வலிக்கு இப்படி போட்டு துடிக்கிறியே, அது மாதிரி கையும் இல்லை, காலும் இல்லை, மண்டையில ரத்தம், மண்டை குழந்து கிடக்குது. இவர்கள் அப்ப அந்த அம்மா சொன்னா, அவருக்கு வயிற்று வலி இல்லை அப்படின்னு. அந்த மாதிரியாக தன்னை விட எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒருவர் இருப்பார். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறத நிம்மதியாக வைத்திருக்கிறார். உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றார். நன்றாக பேசுகின்றோம். பல பேர்கள் இவ்வளவு சிரமப்படுகின்றார்கள். மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள், நம்முடைய நிலைமை நமக்கு தெரியும். அல்ல நம்ம எந்த அளவுக்கு ஞானத்தோடு, உடல் திடகாத்திரத்தோடு நல்ல முறையில் உண்ணுகின்றோம், சாப்பிடுகின்றோம். நிறைய பேர் சாப்பாடு இருந்து சாப்பிட முடியல. உயர்தரமான உணவு இருந்தும் அவர்களால் பகிர்ந்தளிக்க முடிகின்றதை தவிர அவர்கள் சாப்பிட முடியவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எல்லா விதத்திலும் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான். அவனுக்கு
உள்ளான சிறுதி